ஒரு திருமணமான இந்து பெண் இறந்து விட்டார். அவருடைய கணவரும் அவருக்கு முன்பே இறந்து விட்டார். அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை, பேர குழந்தைகள் யாரும் போன்ற நேரடி வாரிசுகள் இல்லை என்றால், அவருடைய சுய சம்பாத்திய சொத்துக்களாக இருந்தாலும் அது அவருடைய கணவருடைய வழியிலுள்ள வாரிசுகளுக்கு தான் போகும். இது பற்றி செக்ஷன் 15 இந்து சக்சஷன் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடி மாண்புமிகு உச்சநீதிமன்றம் கூட திருமணமான இந்து பெண்கள் நேரடி வாரிசுகள் இல்லை என்றால் உயில் எழுதி வைத்து விடுவது நல்லது, இல்லை என்றால் தேவையற்ற சச்சரவுகள்லாம் வரும் என்று ஒரு அறிவுரை வழங்கியிருந்தார்கள். இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. அந்த சொத்து ஒரு வேளை அவருடைய அந்த இறந்த பெண்ணினுடைய தந்தை வழியிலோ தாய் வழியிலோ வந்த சொத்தாக இருந்தால் அது கணவருடைய சைடு வாரிசுகளுக்கு போகாது, அந்த இறந்த பெண்ணுடைய தந்தை வழி வாரிசுகளுக்கு தான் போகும். அதுபோல் அந்த இறந்த பெண்ணுடைய கணவர் வழியில் வந்த சொத்தாக இருந்தால் அது அவருடைய கணவர் வழி வாரிசுகளுக்கு தான் போகும். சுய சம்பாத்திய சொத்துக்கள் தான் இவங்க உயில் எதுவுமே எழுதலைன்னா அவருடைய கணவர் வழி வாரிசுகளுக்கு போயிடும். இது பற்றியெல்லாம் செக்ஷன் 15 இன்டு சக்சஷன் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கு, பார்த்துங்க.